இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று விட்டுருக்குறாங்க. இதில் வந்து மெயினாக வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும். ஓகே, தமிழ் எத்தனாவது ஸ்டாண்டர்டு இதெல்லாம் அங்கே கொடுக்கல. தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும்க்கு நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு மொத்தம் வந்து 109 போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/2/2025. லாஸ்ட் டேட் வந்து 28/2/2025. இந்து சமய அறநிலையத்துறை தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து கோயில் வெப்சைட் ஓகேவா, இந்து சமய அறநிலையத்துறையில் அருள்மிகு அருணேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டம், அதோட வெப்சைட் கோயில் வெப்சைட்டு எங்கே வேக்கன்சினா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேக்கன்சி. ஸோ அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அதோட நோட்டிஃபிகேஷன் ஓகேவா. அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கீழ்கண்ட விவரங்கள்படியான காலி பணியிடங்களுக்கு பணியாளர் நியமனம் செய்ய தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து 28/2/2025 பிற்பகல் 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொன்னேன். அதற்கு மேல் வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பதவியின் பெயர் தச்சருக்கு வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 18,000லேருந்து 58,000 சொல்லுவாங்க. பே மேட்ரிக்ஸ் 22ல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி மற்றும் அரசு தொழில்நுட்ப தச்சர் தேர்வில் தச்சு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுகலை அல்லது தமிழ் முதுகலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை தச்சர் ஓகே, டைப்பிஸ்ட்டுக்காக கேட்குறாங்க. ஒரு போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது காவலருக்காக பணியிடங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. காவலர் 70 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் 60, பெண்கள் 10. 19,900 to 50,000 கொடுத்துருக்காங்க. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கூர்க்கா வந்து 2 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கூர்க்காவுக்கு 2 சொல்லியிருக்காங்க. 15,000 to 50,000 தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஏவலன் பண்ணை சாகுபடிக்காக 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10,000 to 31,000 தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அவ்வளோதான். ஸோ இது பர்மனன்ட் போஸ்டிங் ஓகேவா. உபகோயில் பெருகுனர் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கணும். 2 வேக்கன்ட் சொல்லணும். 10,000 to 31,000 தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். கால்நடை பராமரிப்பாளர் ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 10,000 to 31,000 தமிழ் படிக்க எழுதணும். உபகோவில் காவலர் 2 கொடுத்துருக்காங்க. 11,600 தமிழ். உள்துறை காலி பணியிடங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருமஞ்சனம் 3 வேக்கன்ட் வந்து தமிழ் படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் ஏதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய ஏதோ ஒரு நிறுவனத்தால் நடத்தப்படும் அகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொள்வதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். முறை ஸ்தானிதம் 10 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 10,000 31,000 தமிழ் படிக்க எழுதியிருக்க வேண்டும். ஏதோ ஒரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய ஏதோ ஒரு நிறுவனங்கள் நடத்தப்படும் அகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்பு துறையில் ஓராண்டு படிப்பு பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓடல் வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஓடல் 2 வேக்கன்ட், தாளம் 3 வேக்கன்ட் கொடுத்தாங்க. தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சால் போதும். சர்டிஃபிகேட் மட்டும் இது ஒரு இதில் வாங்கியிருக்கணும். அடுத்தது தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் வந்து தொழில்நுட்ப உதவியால் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றும் தொடர்புத்துறை மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் பொறியியல் பட்டப்படிப்பு இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஓகே, 20,000 65,000. பிளம்பர் வந்து 4 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஐடிஐ குழாய் தொழில் குழாய் பணியாளர் பிளம்பர் ட்ரேடர் பதவியில் பண்ணியிருக்கணும். உதவி மின் பணியாளர் 2 வேக்கன்ட் 16,600 to 24,000 சொல்லுவாங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஐடிஐ வழங்கப்படும் ஐடிஐ பிடிச்சிருக்கணும். ஓகேவா. உதவி மின் பணியாளர் எலக்ட்ரீசியன் மின்கம்பி பணியாளர் பாடப்பிரிவில் ஒயர்மேன் ட்ரேட் தொழில் பயிற்சி நிறுவனத்தில் சான்று பெற்றுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து அர்ச்சகர் அல்லது ஓதுவர் பயிற்சி பள்ளி கூடத்தில் சொல்லியிருக்காங்க. தலைமை ஆசிரியர் 1 தமிழ் முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஒரு இளங்கலை பட்டம் பிஎட் முடிச்சிருக்கணும். பிடி அல்ல பிடி முடிச்சிருக்கணும். தேவார ஆசிரியர் ஒரு வேக்கன்ட், சங்கீத இசை ஆசிரியர் ஒரு வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. குரலேசில் 3 வருட பட்டய படிப்பு எழுதியிருக்க வேண்டும். ஆகிய தேவார ஆசிரியர்கள் தமிழ் எழுத படிக்கணும். அகமப்பள்ளி தேவார பாடசாலை வேத 3 ஆண்டுகள் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க.
சகமா ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோனும் வேதாக பாடசாலையில் சைவம் 5 ஆண்டு குறையாமல் ஆசிரியர் பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கூடுதல் வந்து மொத்த பணியிடங்கள் வந்து 180 பணியிடங்கள். விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 18 வயது பூர்த்தி 45 வயதுக்குள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சான்றிதழ்களாக இருக்கணும். தொற்றுநோய் மனநிலை குன்றி குறைபாடுகள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள், நீதிமன்றத்தில் ஏதாவது தண்டனை இருந்தால் ஒன்றுனா தன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான விண்ணப்பங்கள் அனுப்பணும். இப்போ சப்போஸ் நீங்கள் 2 3 பதவி இருக்குன்னா தனித்தனியாக தான் அனுப்பணும், ஒரே இதில் அனுப்பக்கூடாது. வெளித்துறை பணிகள் வரிசை குறிப்பிட்ட காவலர் பணியிடத்தில் 60 பணிகள் ஆண்களும் 10 பணிகள் பெற சொல்லுது. விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் எது இருந்தாலும் செல்ஃப் அட்டஸ்டட் கூடுதல் தகுதிகள் சான்றிதழ், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களின் நகல்கள் சுய விண்ணப்பம் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அனுப்பணும். ஓகே, அசல் சான்றிதழ் தான் அனுப்பக்கூடாது. விண்ணப்பதார் வயதிற்கான சான்று ஆவணமாக பிறப்புச் சான்றிதழ் நகல் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்படும் மாற்றுச் சான்றிதழ் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இணைக்க வேணும். கல்வி விண்ணப்ப கல்விச் சான்று நகல், வயதுச் சான்று நகல், உடல் தகுதியின் மருத்துவச் சான்றிதழ் அனுப்பணும். விண்ணப்பத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்றுகள் இணைக்கப்படாமலும் வரவிருப்பு நார்மலே சப்போஸ் ஏதாவது தப்பாக நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நிராகரிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து 23, 25, 27 பதினீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே போய் ஃபில் பண்ணி எந்த அட்ரஸுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் பணியிட விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை என்ற இதுக்கு அனுப்பணும். இதுக்காக வந்து விண்ணப்ப படவத்தினை மற்றும் என்ற திருக்கோயில் இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்யலாம். அல்லது திருக்கோயில் அலுவலகம் சப்போஸ் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 100 ரூபா கொடுத்து அலுவலகத்தில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில். இந்த அட்ரஸ் அனுப்பணும். லாஸ்ட் டேட் வந்து சேர்றதுக்கு வந்து 28/2. இதற்கான விண்ணப்ப முகவரி அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருளேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அருள்மிகு அருளேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையில் வந்து பெயர், தந்தை பெயர், பிறந்த முகவரி, ஆதார், கைபேசி எண், மதம், விண்ணப்பதாரர் வந்து டேட்டுக்குன்னா கல்வி தகுதி, இதர தகுதிகள், அரசு பதிவு, குற்றவியல் நடக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உறுதிமொழியை கொடுத்து இடம் தேதி போட்டு சைன் பண்ணி நீங்கள் அட்ரஸுக்கு அனுப்பணும். ஓகேவா? கிவன் அட்ரஸுக்கு அனுப்பிட்டீங்கன்னா போதும். அஞ்சல் தான் அனுப்பணும். ஓகே, அப்ளிகேஷன் நம்ம வந்து நேரில் போய் வாங்கிக்கலாம், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ஃபில் பண்ணிங்க. அப்ளை பண்ணி 109 வேகன்சி போடுங்க. இந்து சமய அறநிலைத்துறை. தேங்க்யூ.